ஸ்ரீ மார்க்கண்டேய புராணம் 26ஆம் பகுதி. மார்த்தாண்டன் வரலாறு. படைப்பின் துவக்கத்தில் பிரம்மன் பலவித படைப்புகளை செய்தும் திருப்தியின்றி வலக்கை விரலிலிருந்து தக்ஷனையும் இடக்கை விரலிலிருந்து அவன் மனைவியையும் தோற்றுவித்து ஆண் பெண்ணாய் அவர்களை படைப்பில் ஈடுபடச் செய்தார். தக்ஷனுடைய மக்கள் நாரத மாமுனிவரின் உபதேசத்தால் முக்தி பெற தவம் செய்வதற்காய் ஈடுபடச் சென்று விட்டனர். அவரை தேற்ற பிரம்மதேவர் 60 பெண்களை அளித்தார். அவர்களில் 13 பேரை காஷ்யப முனிவருக்கு திருமணம் செய்து வைத்தான். தக்ஷன் கஷ்யப முனிவர் மூலமாக அவர் மனைவிகளான அதித்தியிடம் தேவர்களும் தித்தியிடம் அசுரர்களும் மற்ற மனைவியர்கள் மூலமாய் சித்தர், சாரணர், கந்தர்வர், யக்ஷர், ராட்சசர், மரம், செடி, கொடிகள், புலி, சிங்கம் முதலிய மிருகங்கள், அருணன், கருடன் முதலான பறவைகள், நாகங்கள் முதலானவைகள் தோன்றின. ரிக்யஜுர் சாம வேத வடிவமான சூரியன் துவக்கத்தில் தோன்றிய பிராணிகளை தன் கிரணங்களால் எரித்தான். அதனால் பிரம்மதேவரின் வேண்டுகோளுக்கிணங்க சூரியன் வெப்பத்தை குறைத்து கொள்ள அதன் மூலம் அவர் பிராணிகளுக்கு அறிவை அளித்து உலகிற்கு நலம் ஏற்படச் செய்தார். துவக்கம் முதலே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பகைமை இருந்து வந்தது. அடிக்கடி தேவர்கள் அசுரர்களுடைய பலத்தை எதிர்க்க முடியாமல் ஓடி ஒளிய நேர்ந்தது. இதனால் மனம் வருந்திய தேவமாதா ஆன அன்னை அதிதி தேவி சூரியனாரை நோக்கி தவம் செய்ய தொடங்கினாள். சூரியன் தோன்ற அவர் ஒளியை தாங்க முடியாத தேவமாதா அதிதி குளிர்ந்த தோற்றத்தில் காட்சியளிக்க வேண்ட, அவ்வாறே சூரியன் அன்னை அதித்தியை கண்டு அவள் துயரத்தையும் விருப்பத்தையும் தான் அறிந்துள்ளதாகவும் அவள் துன்பம் துடைக்க அவனே அதித்தியின் புதல்வனாக பிறப்பதாகவும் கூறினான். மேலும் அவள் கருவுற்றிருக்கும் போது நியம நிஷ்டையுடன் இருக்குமாறு வேண்டினான். சூரியன் தனது கிரணங்களில் ஒன்றை அதித்தியின் கருவில் வளர அனுப்பி வைத்தான். கருவுற்ற நாளிலிருந்து அதிதி தேவி விரத நியமங்களை தவறாமல் அனுஷ்டித்து வந்தாள். கஷ்யப முனிவர் உபவாசமிருந்து குழந்தையை கொன்றுவிடாதே என்று கூற, அவள் எதிரிகளை வெல்லத்தக்க புதல்வனை எதிர்பார்த்திருக்கும் அவனை கொல்ல மாட்டேன் என்றாள். அப்போது ஆகாசவாணியான அசரீரி கஷ்யப முனிவர் அக்குழந்தைக்கு மார்த்தாண்டம் என்று பெயரிடுமாறும் அவர் எதிர்பார்த்த பலனை தருவான் என்றும் கூறியது. சூரியனின் அம்சமாக பிறந்த அக்குழந்தை மார்த்தாண்டன் எனப்பட்டான். சூரியன் அதிகாரமும் கிடைக்க தேவாசுர போரில் மார்த்தாண்டம் வெற்றி கொண்டு அவர்களை சாம்பலாக்கினான். 26ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.